தமிழகத்தில் உள்ள அனைத்து கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு நிகழ்ச்சிகளை குறித்து விரிவாக பார்க்கலாம். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் நடைபெற்ற அமுது படையல் விழா, கரக எடுப்பு விழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வடக்குப்பேட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ காமாட்சியம்மன் கோவிலில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் செய்யப்பட்டது. பக்தர்கள் நேர்த்திக்கடன் செலுத்தும் விதமாக 30 அடி சங்கிலிகளை முதுகில் அலகு குத்தியும் 60 அடி நீளமுள்ள வேலை குத்தி ஊர்வலமாக சென்று கோவிலை வந்தடைந்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். புதுக்கோட்டை கண்டியானத்தம் கிராமத்தில் காமாட்சியம்மன் கோவிலில் கரக எடுப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கணபதி ஹோமத்துடன் தொடங்கிய கரக எடுப்பு விழாவில் காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து கேரள செண்டை மேளங்கள் முழங்க கரகம் முக்கிய வீதிகளின் வழியாக வலம் வந்து காமாட்சி அம்மன் கோவிலை வந்தடைந்தது. இதில் பல்வேறு மாநிலத்தைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தில் ஏராளமான பெண்கள் பால்குடம் எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஏராளமான பெண்கள் மற்றும் ஆண்கள் பால்குடம் எடுத்து கிராமம் முழுவதும் வீதி வீதியாக வலம் வந்தனர். ஊர்வலமாக கொண்டுவரப்பட்ட பால்குடங்களை ஸ்ரீ நவகாளி அங்காள பரமேஸ்வரி கருவறையில் பாலபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே உள்ள கோவிந்தா அக்ரஹாரம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பட்டாளம்மா மற்றும் ஸ்ரீ மாரியம்மா தேவி கோயில் கும்பாபிஷேகம் விமரிசையாக நடைபெற்றது. சிவாச்சாரியார்கள் புனித நீர் அடங்கிய கலசத்தை தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து வேத மந்திரங்கள் முழங்க சிவாச்சாரியார்கள் புனித நீரை கோபுர கலசத்தின் மீது ஊற்றி கும்பாபிஷேகத்தை நடத்தினர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி பிள்ளையார்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கூத்தாண்டவர் கோயிலில் படுகளம் எழுதல் நிகழ்வு வெகு விமரிசையாக நடைபெற்றது. சித்திரை திருவிழா கடந்த மாதம் 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. 16 நாட்கள் கழித்து மகாபாரத போர் முடிந்து ஸ்ரீ கூத்தாண்டவர் படுகளம் எழுதல் நிகழ்வு கோலாகலமாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை செய்து கும்பம் கொட்டுதல் நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.